ஹாய்டா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷோயா இன்றைக்கி அம்மா வந்து இதை பற்றி சொல்கிறாங்கன்னா, மாய் அதாவது வந்து ஒரு பக்தர் என்ன கேள்வி கேட்குறாருண்டா, அம்மா அதாவது உலக அந்த போகங்கள்லேருந்து வந்து எங்களை கட்டி வச்சிருக்கிறதால நம்மளால் அதை விட்டு வெளியில் வர முடியல தானே அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, அதாவது வந்து பொருட்களோ மனிதர்களோ அந்த சொந்த பந்தங்களோ நம்மளை கட்டி வைக்கல, அதாவது நாங்கள் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மனசு தான் எல்லாமே அதுக்கு காரணம் சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது, அது நம்மளை பிடிச்சி வைக்கல, அதை தான் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். அது வேணும்னு சொந்தமாக இருந்தாலும் அப்படி தான் அவங்க வேணும்னு நாங்கள் தான் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதால் வந்து நம்ம தான் அதுக்கு காரணம், நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அது பொருட்கள் நம்மளை கட்டி வச்சிருக்கலன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பக்தர் கேட்குறாரு, இது எல்லாமே மாயை தானே அம்மா, அப்போ வந்து பிரம்மம் எஸ் மாயை. இப்போ பிரம்மம்டா என்னென்னா, இப்போ நாங்கள் மாயன்றது ஒரு கனவு. ஸோ வந்து இந்த கனவுலேருந்து எப்படி நாங்கள் முழிச்சு எழும்புறோமோ அதே மாதிரி இறைவன் அந்த உணர்வில் தெளிச்சிருக்கும் போது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாயை மறைஞ்சு பிரம்மம் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கும். அதாவது பிரம்மம் வந்து இறைவன். ஸோ இறைவன் அப்போ அம்மா லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் வந்து குழம்பு வேணாம், இப்போ இதெல்லாமே மாயை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதால் வந்து ஆசைகளை வந்து குறைச்சிட்டு இறைவன் மேலே உணர்வை வளர்த்துக்க சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கு பக்தி இருக்கும், பிரேம பக்தி, இறைவனோட உறவாடுறது. அடுத்தது யோக மார்க்கம், ஞான மார்க்கம், அப்படி சேவை பண்ணுறது, கர்ம அந்த மார்க்கம் அப்படி இருக்குது. ஸோ எந்த மார்க்கம் வந்து உங்களோட குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதன்படி போகிறது தான் சரி. ஏன்னா சத்குரு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு பாவத்தை கொடுத்து இவனை அடைய வைப்பாங்க. ஸோ அதால் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன குரு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த உணர்வை வச்சு இவனை அடையுங்க. ஸோ யாருமே குழம்பிக்காதீங்க. அடுத்தது வந்து லாஸ்ட்டில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் அடைகிறதுக்கு வந்து அறிவால் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா பக்தர் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு இல்லையா. ஸோ அதால் அதுக்கு அம்மா இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒருக்கா இறைவனை பற்றி அறிஞ்சிட்டேன், இதெல்லாம் உணர்வால் உணர வேண்டிய விஷயங்கள். ஸோ அதால் வந்து அறிவை போட்டு அதிகமாக கேள்வி கேட்காம நாங்கள் வந்து உணர்வில் வந்து அதாவது இறைவன் மேலே உணர்வை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இதை முடிக்கிறாங்க. ஏன்னா அறிவை யூஸ் பண்ணால் நம்மளால் உண்மையை அறிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அறிவு வந்து அதுக்கு வந்து ப்ரூஃப் கேட்கும். ஸோ அதால் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து அறிவு வந்து தேவை கிடையாது, உலக வாழ்க்கைக்கு தான் அறிவை யூஸ் பண்ணணும். ஸோ அதால் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே அறிவை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இறைவன் மேலே அதிகமாக உணர்வை பக்தியை வளர்த்துக்கோங்க எல்லாருமே. ஸோ இதை தான் அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேணான்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. கேடா நம்ம ஷாய் வாழ வளமுறை. அறிந்திட நாம் வழி தேடுவோம் நிலையில்